நிறைமொழி மாந்தர் ஆணையில் சொன்ன மறைமொழியாகிய மந்திரம் என்ப தேவாரத்தை விட உயர்ந்த மந்திர உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்பனையை பெண்பனையாக்கியது தேவாரம். எலும்பையும் சாம்பலுமாக இருந்த அந்த அஸ்தியை பெண் சாம்பலை பூம்பாவையாக எழுப்பியது எங்கள் தேவாரம், எங்கள் ஞானசம்பந்தருடைய திருமுறை. பாம்பு கடித்து இறந்த திருமர்கள் இறந்து போன பிணத்தை தேவாரம் பாடி எழுப்பினார் ஞானசம்பந்தர். தேவாரம் பாடி எழுப்பினார் ஞானசம்பந்தர். கல்லை கட்டி கடலில் வீசினாலும் நற்றுடையாவது நமச்சிவாயவே என்று கல்லை மிதக்கச் செய்தார் நம்முடைய நாவுக்கரசர். சமணர்கள் கொடுத்த ஆழகால விஷத்தை வாங்கி அப்படியே சாப்பிட்டு நஞ்சும் அமுதமாம் எங்கள் நாதனடியாருக்கு என்று சொல்லி அந்த நஞ்சை அமுதமாக மாற்றினார் நாவுக்கரசர். தமிழால் பாடினார் நாவுக்கரசர். மிதிக்க வந்த யானையை பார்த்து அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை என்று சொல்லி யானையை பார்த்து சிரித்தார் எங்களுடைய நாவுக்கரசர். தமிழால் சிரித்தார் நாவுக்கரசர். மிதிக்க வந்த யானை நாவுக்கரசரை பணிந்து விட்டு எவன் ஏவினானோ அவனை போய் மிதித்தது. அப்பேற்பட்ட தமிழால் திருப்பி அமைச்சார் எங்கள் ஞானசம்பந்தர். இதே ஆலவாயில மதுரையில 1500 ஆண்டுக்கு முன்னால இன்னைக்கு இருக்கிற எங்களுடைய மதுரை ஆதீனத்துல சாதாரண ஓலக்குடிசையா இருந்த பொழுது சமணர்கள் புத்தர்கள் அதற்கு தீ வைக்கிற பொழுது பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே என்று தமிழால் பாடி அந்த கூன் பாண்டியன் மீது வெப்பு நோயை ஏவிவிட்டவர் ஞானசம்பந்தர். 8000 சமணர்களை கழுவிலே ஏற்றி சைவத்தையும் திருநீரையும் இந்த ஆலவாய் சொக்கநாதர் கோயிலையும் மீட்டெடுத்தவர் ஞானசம்பந்தர். 38 ஆண்டுகளாக அந்நியனுடைய படையெடுப்புல இந்த மதுரை கோவிலை சாத்திய பொழுது எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுதார்களே. 38 ஆண்டுகள் உள்ள கோயிலுக்குள்ளேயே போக முடியாம, சொக்கநாதரை பார்க்க முடியாம, மீனாட்சியை பார்க்க முடியாம எல்லாரும் கதறிய பொழுது 38 ஆண்டுகள் கழிச்சு அந்த கதவை உடைச்சு உள்ள போனா ஒட்டடையும் தூசும் துருப்புமாக இருக்கிற அந்த சொக்கநாதருடைய கோயில 38 ஆண்டுக்கு முன்னாடி சாத்தின அந்த மல்லிகைப்பூ வாடாம பாண்டியன் வெற்றி பெற தண்ணீர் பந்தல் வைத்தான் ஆலவாய் சொக்கன். முதலை கொண்ட பிள்ளையை மீட்டு எழுப்பினார் சுந்தரர். 12,000 பொன்னை விருத்தாச்சலம் முதுகுன்றத்திலே ஆற்றிலே இட்டு திருவாரூர் குளத்தை எடுத்தார் சுந்தரர். அந்த ஓடாத தேரினை ஓட வைத்தார் சேந்தனார். ஓடாத படகினை ஓட வைத்தார் ஞானசம்பந்தர். காவிரி ஆற்றை இரண்டாக கிழித்து வழிபடச் செய்தார் சுந்தரர். அல்ல குறையாத திருக்கோயிலில குண்டையூர் நெல்லை பெற்றார் எங்கள் சுந்தரர். ஊமையை பேச வைத்தார் மாணிக்க வாசகர். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார் என்பது போல த போன் மெல்டரின் சாங்கை தந்தவர் நம்முடைய திருநாவுக்கரசர். வடலூர் வள்ளல் பெருமான் தம்முடைய குடிமையில திருவாசகத்தை சுமந்து வைத்துக் கொண்டு அலைந்தாரே. ஞானியார் சுவாமிகள் மார்போடவே திருவாசகத்தை வைத்திருந்தாரே. மயிலை ஞானியார் சுவாமிகள் திருவாசகத்திற்காக தான் குடியிருந்த வீட்டையே வித்து திருவாசக புத்தகத்தை போட்டார். இன்னைக்கு தேவாரம் திருவாசகம் உலகங்களும் பரவி போய் கொண்டிருக்கு. திருமுறை பாடினாலும் உங்க தலையெழுத்து மாறும். ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் கணிக்கிறீங்களே, அதை விட உங்க ஜாதகத்தை நீங்களே கணிக்கலாம். ஒண்ணும் கிடையாது. இந்த தேவார புத்தகம் இருக்கிறது, அந்த ஒரு சின்ன புத்தகம் இருந்தா போதும், வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது.